ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கிறீங்க? எல்லோரும் நல்லா இருக்கிறீங்களா? நான் இப்போ ஒரு அருமையான கீரை குழம்பு, பூசணிக்காய் பொரியல். பாருங்கள், இதுதான் பூசணிக்காய் பொரியல் செய்து காமிக்க போகிறேன். பார்த்தீங்களா? ஆல்ரெடி உங்களுக்கு எல்லாம் தெரியும், இருந்தாலும் நாங்கள் செய்கிறத பாருங்கள். இப்போ நம்ம பருப்பு போட்டு நம்ம கீரை கடையணும்னாக்கா, நம்ம ஊர்லலாம் ஒரு சிங்கிள் கீரை, ஏதாவது ஒரு கீரை கிடைக்கும் இல்லைங்களா? பருப்பு கீரை, சிறுகீரை, அந்த மாதிரி. பெங்களூரில் நம்மளுக்கு 5 வகையான கீரை கிடைக்குதுங்க. பாருங்கள், இது வெந்தயக்கீரைலாம் சுகருக்கு ரொம்ப நல்லது. இது பாலாக்கு நல்ல குழந்த பிறந்தவங்களுக்கு, லேடிஸுங்களுக்கு, குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப நல்லது. பாருங்கள், அரைக்கீரை இது சக்கோத்தான்னு சொல்லுவாங்க. இது பேர் சப்பைக்கி. பாருங்க, இந்த மாதிரி கீரை சப்பைக்கி நல்லா, இது நறுமணம் நல்லாயிருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். இதை நம்ம அரிசி மாவில் கூட ரொட்டி மாதிரி செய்து மிக்ஸ் பண்ணி சாப்பிட்லாங்க. பாருங்கள், மிக்ஸாக இருக்குது நல்லா. அதுபோல் ஒரு 5 வகையான கீரை இருக்குது. இதில் எல்லாம் சுகர் இருக்கிறவங்க, பிபி இருக்கிறவங்களுக்குலாம் ரொம்ப நல்லது இந்த கீரை. அதை அது எப்படி செய்கிறது சொல்லி காட்டுறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு கீரை ஆல்ரெடி இது பருப்பில் நல்லா கழுவி க்ளீன் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ அந்த கீரையை எடுத்து அதில் போடுறாங்க. சரிங்களா? ஸ்டவ் பற்ற வச்சுருக்கேன். இப்போ பருப்பையும் கீரையும் இதில் போட்டாங்களா? நெக்ஸ்ட்டு வெங்காயம் போடணும். போட்டுட்டு பாருங்கள், பூண்டு, பச்சை மிளகாய், தக்காளி, கொஞ்சம் போல் புளி போடுங்க. உங்களுக்கு வேணும்னா போடலாம், இல்லைனாக்கா வேண்டான்னா போட வேண்டாங்க, போட்டுருப்பாங்க. கொஞ்சம் போல் மஞ்சத்தூள் பாருங்கள், கொஞ்சம் போட்டு உங்களுக்கு எவ்வளோ பிடிக்குமோ போடுங்க. மஞ்சத்தூள் போட்டுட்டு இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேங்க. நான் எதுக்கு இந்த கீரையை பற்றி நான் பேசுகிறேன்னா, இதில் 5 வகையான கீரை இருக்குது இல்லைங்களா? வெந்தயம், பாலாக்கு, சக்கோத்தா, சிறுகீரை, பாலாக்கு எல்லாம் சேர்ந்தா போல் நம்ம எங்கேயாவது நீங்கள் செய்ததான் உடம்புக்கு ரொம்ப நல்லது. நீங்கள் எங்கன்னா வெளியே போனீங்கன்னு வச்சுக்கோங்க, பாலாக்கு கீரை கிடச்சாக்கா உடனே வாங்கிடுங்க. வெந்தயக்கீரை தெரியும்ல, வெந்தயக்கீரை கிடச்சா உடனே வாங்கிடுங்க. வெந்தயக்கீரை பொரியல் பண்ணி சாப்பிட்லாம். அரிசி ரொட்டியில், அரிசி மாவில் ரொட்டி மாதிரி தட்டி சாப்பிட்லாம், ரொம்ப நல்லதுங்க. அதனால தான் உங்களுக்கு செய்து காட்டுறேன் பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இது போல் 3-4 விசில் வரணும் வரையும் நம்ம வச்சிடணும். அப்போ நல்லா கீரையும் பறிக்கும், நம்ம போல் ஆல்ரெடி நான் கடுகு, பூண்டு, காஞ்ச மிளகாய் போட்டு தாளித்து வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள், கீரையை திறந்து பார்க்கலாமா? பாருங்கள், இப்படி ஒன்று போல் நல்லா வெந்திருக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த தாளிச்சதை எடுத்து ஊற்றிக்க வேண்டியது. ரொம்ப ஆரோக்கியமான கீரை நம்ம கிடச்சிருச்சு. இப்போ மத்தில் நல்லா கடைஞ்சி வைக்கணும். பொரியல் சொன்னேன் பார்த்தீங்களா? பூசணிக்காய் பொரியல் செய்து பண்ணுறேன் பாருங்கள். கடுகு போட்டுக்க, கடுகு நல்லா பொரிஞ்சோன்னா கருவேப்பிலை போடணும். பூண்டு தட்டி போடணும், தட்டணும், அப்படியே முழுசாக போடக்கூடாது, தட்டி போடணும். பூண்டு வதங்கினோடனே
வெங்காயத்தை போட்டுருங்க. வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சுங்களா? இப்போ தக்காளி போடலாம். தக்காளியும் 2 தக்காளி. உங்களுக்கு பச்சை மிளகாய் வேணும்னா போட்டுக்கலாம். இப்போ வந்து பூசணிக்காய் நம்ம எடுத்து போடுறோம் பாருங்கள். போட்டு நல்லா கிளறணும் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். 3/4 பாகம் வெந்துட்டுருக்குது. இப்போ நம்மளுக்கு தேவையான மிளகாய் பொடி லைட்டாக போடுங்க. நான் வந்து ஒரு 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். போதும் ஃப்ரெண்ட்ஸ். 2 ஸ்பூன் போடுங்க போதும். ரொம்ப காரம் இருக்கக்கூடாது. ரொம்ப காரம் இருக்கக்கூடாது. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து. ரொம்பவும் ஜாஸ்தி போடக்கூடாது. லைட்டு தண்ணி தண்ணி வந்து ரொம்ப ஊற்றக்கூடாது. இது கூட வந்து பச்சை மொச்சக்கொட்டை இருக்குது பார்த்தீங்களா? இங்கே வந்து அவரைக்கால்னுவாங்க. நம்ம ஊர்லேருந்து பச்சை மொச்சக்கொட்டைன்னுவாங்க. அது கூட இது கூட போட்டோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும் பொரியல். இது உங்களுக்கு சாப்பாட்டுக்கு பிடிக்கலைன்னா கூட சப்பாத்திக்கு ரொம்ப நல்லா அருமையாக இருக்கும். இன்னும் 2 சப்பாத்தி எக்ஸ்ட்ராவே சாப்பிடுங்க. அப்படியே கொஞ்சம் ஊற வச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பொரியல் எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாமா? நல்லா அருமையாக வந்துருக்கு பாருங்கள். இதாவது சப்பாத்திக்கு ரொம்ப நல்லா அருமையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறோம் ஃப்ரெண்ட்ஸ். சிம்பிளான மிக்ஸ் கீரை கடையல் பூசணிக்காய் பொரியல் செய்து பார்த்து சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். சரிங்களா? மிக்ஸ் கீரை பூசணிக்காய் பொரியல் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, பாய்.